மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு மேம் இந்த குரு பயிற்சி? கண்டேன் சீதைன்னு சொல்ற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஐயோ! கண்டிப்பா தோத்து போயிடுவீங்க. அதனால உங்க லைஃப்ல ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால தயவு செஞ்சு உங்க அறிவையோ அனுபவத்தையோ வாழ்க்கை துணைகிட்ட பணிஞ்சு போயிடுங்க. ஓகேம்மா, சரிம்மா, பண்ணிடலாம்மா, சரிங்க, பண்ணிடலாங்க, அந்த மாதிரி போனா சரி. இவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் இந்த குரு பார்வையால அப்படின்னா, கடன் ஸ்தானத்தை குரு பார்க்குறார். 6ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை இருக்கு. கடன் இவங்களுக்கு அசால்ட்டாக கூப்பிட்டு ஃபோன் கால் வரும். உங்களுக்கு பர்சனல் லோன் சாங்ஷன் ஆயிருக்கு, உங்களுடைய கடங்காரன் தான் ஒன்றும் பதிலே பேசலையே. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குவோம். ஆனால் அடுத்தடுத்த கமிட்மெண்ட்டில் வந்துடுவாங்க. திரும்ப குரு மாறுவார் இல்லையா, அந்த ஒரு வருஷம் தானே வாய்ப்பை கொடுக்குறாரு. அடுத்து மாறும்போது வச்சு செஞ்சு விட்ருவார். அதனால இந்த நேரத்தில் அந்த மாதிரி தவறுகள் எதுவும் செய்ய வேண்டாம். எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருமே, அதாவது உலகத்தில் பார்த்துட்ருக்கிற அத்தனை பேருக்குமே முதல்ல ஒரு நன்றி அண்ட் வணக்கம். ஏன்னா இந்த ஜோதிடர் யுகம் சேனல் வந்து இந்த அளவுக்கு பிரபலமாகிறதுக்கு நீங்கள் வியூவர்ஸ் தாங்க முதல் காரணம். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக இந்த அஸ்ட்ராலஜர் ஃபுல்லாக வந்து ஆக்சுவலாக ஆன்மீகம் இது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு நிறைய பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறோங்க. அவங்க யார் தெரியுமா? ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர், ஸ்ரீகுரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களுங்க. ரொம்ப அருமையாக அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காங்க பிரகாசமாக. அவங்கக்கிட்ட இப்போ நம்ம இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சிக்கு உங்கள் 12 ராசிக்கும் எப்படி தான் இருக்குது எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட நல்லா பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்கள சந்திப்போமா? வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த குரு பயிற்சிக்கு எப்படி இருக்குன்னு ஒரு 12 ராசியும் ஆசைப்படுவாங்க. இந்த இவ்வளோ நாள் நான் பட்டுட்டேன், இவ்வளோ நாள் எல்லாத்தையும் தாண்டி கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டேன், இனிமே தான் எப்படி இருக்க போகுது, எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களேன், நான் எப்படி இருக்க போகிறேன்னு 12 ராசி அது பாருங்க ரெடியாக காத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம 12 ராசியும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கரெக்டாக மேம்? கண்டிப்பாக மேம். நிச்சயமாக எல்லாருக்கும் அவங்களுக்கான பலன்களை கண்டிப்பாக சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இந்த குரு பகவான் எங்கெங்கே இருந்தால் நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவருக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. அரசருக்கு அரசரையும், அவதார புருஷரையும், அயோத்தி மன்னரையும் அடிமை தொழில் செய்ய வைத்த அமரகுரு பகவானின் அதிசயங்கள் உரைக்க கேளு. 2 5 7 9 இதமான அமரகுரு பகவான் இன்பம் தரும் 11 இருக்கும்போது இதுவெல்லாம் நடக்குமென்று இயம்பிடுவீர் உலகத்தார்க்கே. பஞ்சமெல்லாம் நீங்கிவிடும், பல கஷ்டம் மாறிவிடும், கவலையெல்லாம் தீர்ந்துவிடும், கடன் தொல்லையும் தீர்ந்துவிடும், மாறாத நோயும் மறைந்துவிடும், தீராத பகையும் தீர்ந்துவிடும், வாழ்க்கையில் வசந்தம் சேர்ந்துவிடும், பாக்கியங்கள் மெத்த உண்டு, பஞ்சனையும் மெத்த உண்டு, மாடு கன்று சேர்க்கை உண்டு, மாடி வீட்டு யோகம் உண்டு, கேட்டதெல்லாம் கிடைத்துவிடும், கெட்டதெல்லாம் நல்லதாகும், தொலைந்த பொருளும் வந்துவிடும், தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமப்பா. இதுதான் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தால், அதுவும் ஜாதகத்தில் 2 5 7 9 11 இந்த இடங்களில் இருந்தால் நமக்கு நல்ல பலன்களை நிறைய தருவார். இதுதான் வியாழ நோக்கம். குரு பகவான், குரு பயிற்சி, குரு பார்வை இது எல்லாமே இந்த இடத்துல இருந்தால் அவங்க நல்ல பாசிட்டிவான பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்கவுங்க ராசிக்கு எந்த இடத்துல குரு பகவான் இருக்குன்னு அவங்களே தெரிஞ்சுக்க முடியும். மேம், குரு பெயர்ச்சி 12 ராசிக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக சொன்னீங்க பாருங்க. நான் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்ருக்கேன். இவ்வளவும் போய் இந்த குரு பயிற்சி அவ்வளோ நல்லா இருக்கு இல்லை மேம்? பாசிட்டிவாக. கண்டிப்பாக. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேம் கேட்குறதுக்கே. எல்லாம் பாருங்களேன் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இந்த குரு பயிற்சியில் ஒரு ரொம்ப விசேஷம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அதி வல்லமையோட உச்சம் பெற்ற குருவாக செயல்பட போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடகராசி குருவுக்கு உச்ச வீடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தை அம்மா கிட்ட
இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பாக உணரும். ம். ஒரு தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு இருக்கும் அப்படிங்கிறத, இந்த கடகங்கிறது சந்திரனுடைய வீடு, அது தாய்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அங்க குருன்னா குழந்தைன்னு எடுத்துக்கிறோம். அந்த குழந்தை அங்க வந்து தாய் மடியில உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. அப்போ அது சந்தோஷமா இருக்கும். அதுக்கு அம்மா கிட்ட இருந்தாலே எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, உங்களுக்கும் நான் தர்றேங்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்ப குரு பகவான் இருக்கார். அதனால அவங்கவங்க பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த பலன்களை அவர் கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படின்னாலும், ம். ஓரளவு ஒரு நல்லவர் அப்படின்னா ம். கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ம். அவரால அவங்க இருக்கக்கூடிய இடம் சரியில்லாத இடமாக இருந்தாலும் ம். பரவாயில்ல, என்னுடைய குணம் நான் கொடுக்கறது, அதனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்துல அவருடைய பார்வை பலத்துல அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும். அப்ப இந்த கடகத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒரு 3 ராசிகளை சிறப்பு செய்வார். ஓ. ஏன்னா அந்த 3 ராசிகளை அவர் பார்ப்பார். ஆ. அப்ப எந்த ராசிக்கு அவருடைய பார்வை விழுகுது அப்படின்னா விருச்சிக ராசிக்கு. அவருடைய 5வது பார்வை விருச்சிக ராசிக்கு இருக்கு. அவருடைய 7வது பார்வை மகர ராசிக்கு இருக்கு. ம். அவருடைய 9வது பார்வை மீன ராசிக்கு இருக்கு. ம். இந்த 3 ராசிகளுக்கும் அவர் ரொம்ப சிறப்புகளை பண்ணக்கூடியவராக இந்த குரு பகவான். குரு பார்வை தான் ரொம்ப சிறப்பு. அப்ப அந்த குரு பார்வை இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல், ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து கிடைக்கும் இந்த நேரத்துல. ஒரு குருன்னா தெய்வ பலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தெய்வ பலம்ங்கிறது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போவாங்க, அங்க ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு பார்வையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மிதுன ராசி, இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு மேம் இந்த குரு பயிற்சி? கண்டேன் சீதைன்னு சொல்ற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஐயோ. ஏன்னா 2வது வீட்டில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த 2 நம்ம முன்னாடியே சொன்னோம், 2, 5, 7, 9, 12, 11ல் குரு இருந்தால் சிறப்பு அப்படின்னு. அந்த மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருமானம் அப்படிங்கிற 2வது வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால இதுவரையும் எனக்கு வருமானத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்றவங்க கூட வருமானத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துடும். ஏன்னா குருவுக்கு இன்னொரு சிறப்பு தனகாரகன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு உண்டு. அப்போ பண வருமானத்தை அவர் தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இயல்பு அந்த மிதனத்திற்கு இந்த குரு யாரா இருக்காரு, அவருடைய கேரக்டர் என்னவா இருக்குன்னா 7வது வீட்டிற்கும் 10வது வீட்டிற்கும் அவர் தான் பொறுப்பு. 7ங்கிறது திருமணம், நண்பர்கள், நம்மளுடைய சூழ்நிலைகள், அடுத்து கணவன் மனைவி உறவு நிலைகள் அப்படிங்கிறது 7. 10ங்கிறது ஜீவனம், நம்மளுடைய தொழில், நம்மளுடைய வேலை, அது வந்து 10. இந்த 2க்கும் இந்த குரு பகவான் தான் அதிபதி. அவர் போய் 2ஆம் இடத்துலயே இருந்து இந்த மிதுனத்தின் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். வருமானத்துல உட்கார்ந்து தொழிலை பார்க்கும்போது அங்க தொழில் சார்ந்த வருமானங்களை அங்க சுலபமா கொடுத்துடும். அதுவும் அவங்களுடைய பேச்சு இந்த நேரத்துல எப்படி இருக்கும்னா அவ்வளோ அருமையா ரொம்ப அனுபவசாலிகளாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்துல இருக்கு. இப்ப அதுதானே ஒரு தொழிலுக்கு என்ன வேணும், அனுபவம் வாய்ந்த பேச்சாளர்கள் வேணும். அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க. இல்லை நீங்களே அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவீங்க, ட்ரைனிங் ஆகிடுவீங்க. ஆல்ரெடி ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கக்கூடியவர் தான். இப்போ அனுபவம் சேரும் போது இன்னும் ஸ்பெஷலாக தொழிலில் பிரகாசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்குது. அதனால பணத்துக்கு பிரச்சனை இல்லை, குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த கணவன் மனைவிக்குள்ள மட்டும் உங்கள் அறிவையோ அனுபவத்தையோ காமிச்சிடாதீங்க. இந்த இடத்துல நீங்கள் பணிஞ்சு போனாதான் லைஃப் நல்லா இருக்கும். இந்த இடத்துல நீங்க அதிகமா இவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பா தோத்து போயிடுவீங்க. அதனால உங்க லைஃப்ல ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால தயவு செஞ்சு உங்க அறிவையோ அனுபவத்தையோ வாழ்க்கை துணைகிட்ட பணிஞ்சு போயிடுங்க. ஓகேம்மா, சரிம்மா, பண்ணிடலாமா, சரிங்க, பண்ணிடலாங்க, அந்த மாதிரி போனா பிரச்சனைகள் இங்க வராது. ஏன்னா இங்க ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு நல்லா இல்லை. சரி, இந்த பணம் வருது அப்படிங்கிறப்போ நண்பர்களுக்கு பண உதவி கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். இந்த நண்பர்களுக்கு மட்டும் பண உதவி பண்ணிட்டாங்கன்னா அவங்களால வாங்கவே முடியாது. இந்த மிதுனத்திற்கு எப்போதுமே அப்படிதான். அதுவும் இந்த நேரத்துல கண்டிப்பா பணப்புழக்கம் இருக்கும்போது ஃப்ரெண்டு கேட்டா கொடுக்கத்தானே சொல்லும். அப்படி கொடுத்தால லாக் ஆயிடுவாங்க. கொடுக்க கூடாது அப்படிங்கிறத வச்சுக்கணும். அதே மாதிரி நண்பர்கள் கொடுக்குற ஐடியா கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. அது இப்போ தொழிலாகவே இருக்கட்டுமே, இந்த நேரத்துல நல்லா இருக்கு, நண்பர் ஒரு தொழில் செய்யலாம் வாங்கன்னு கூப்பிடுறாருன்னா தயவு செஞ்சு போயிடாதீங்க, போகக்கூடாது. யாருக்கிட்ட ஒதுங்கி இருக்கணும்? நண்பர்கள்ட்டையும், மனைவி பேர்ல பண்ணலாம், வீட்டு கணவர் பேர்ல பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது.
இவங்களை டிஃபெண்ட் பண்ணி இந்த காலகட்டங்களில் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. அவங்கள்ட்ட ரொம்ப குவைட்டாக நடந்துக்கோங்க, அவங்கள ரொம்ப அன்பாக பாசமாக பார்த்துக்கோங்க, ரொம்ப அவங்கள பேசி காயப்படுத்திடாதீங்க. இதை கடைபிடிச்சிங்கனாவே போதும், உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் இந்த குரு பார்வையால் அப்படின்னா, கடன் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. 6ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை இருக்குது. கடன் இவங்களுக்கு அசால்ட்டாக கூப்பிட்டு ஃபோன் கால் வரும், உங்களுக்கு பர்சனல் லோன் சாங்ஷன் ஆகிருக்கு, உங்களுடைய ஸ்கோர் நல்லா இருக்குது, அதனால் கடன் தர்றோம் அப்படின்னு தேடி வரும். அப்படி தேடி வர்ற கடனை தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க. ஆல்ரெடி நான் பிளான் பண்ணியிருக்கேன், அது கடன் வருது, நான் பயன்படுத்திக்கிறேன், ஓகே, இது நல்ல ஒரு கடன். எனக்கு அப்படிலாம் ஐடியாவே இல்லை, எதையுமே நான் பண்ணணும்னு யோசிக்கலை. பணம் தர்றேன்னா அந்த பணம் வர்றதுக்காக நான் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறேன்னா தயவு செஞ்சு பண்ணக்கூடாது. திட்டமிடாமல் கடன் கிடைச்சால் வாங்கவே கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் அந்த குரு பார்க்குறாரு. அப்போ 6 பார்க்கும்போது அது கடன் வரும், 8 பார்க்கும்போது திடீர்னு கடன் கொடுக்குறம்மா, 10ஐயும் பார்க்கும்போது தொழில் விருத்தி. இப்போ தொழிலை நான் விருத்தி பண்ணுறேன், பணம் தான் கிடைக்குது, நான் தொழிலில் கூடுதலாக முதலீடு போடுறேன், தயவு செஞ்சு போட்டுறாதீங்க, போடக்கூடாது. நீங்கள் முதலீடு இல்லாத துறையாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்பாராத ஒரு ஆஃபர் கிடைக்கும், அதை டெவலப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். பிரச்சனைக்குரிய அது ஒரு தொழிலை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது இல்லாமல் நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி நான் தயார் பண்ணி விற்கணுங்கிற இடத்துல இருக்கீங்கன்னா தயவு செஞ்சால் அதில் தொழிலில் முதலீடு இப்போ போட்டுற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அதனால் இப்போ அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு இதுவரையும் பிரச்சனைகள் இருக்கா, இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப காமாக போயிடும். இப்போ எனக்கு தீராத கடன் இருக்குப்பா, கடன்காரன் கழுத்தை நெரிச்சான், இப்போ அந்த பிரச்சனையே வராது. உங்களுக்கு பணம் வரும்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, பணம் வரும்போது ஒரு பகுதியை கடனுக்கு நான் கொடுக்கணும். இங்கே பணம் வரும்போது நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன, கடன்காரன் தான் ஒன்றும் பதிலே பேசலையே, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குவோம், நான் அடுத்தடுத்த கமிட்மெண்ட்டில் வந்துடுவாங்க. திரும்ப குரு மாறுவார் இல்லையா, அந்த 1 வருஷம் தானே வாய்ப்பை கொடுக்குறாரு, அடுத்து மாறும்போது வச்சு செஞ்சு விட்ருவார். அதனால் இந்த நேரத்தில் அந்த மாதிரி தவறுகள் எதுவும் செய்ய வேண்டாம். இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இறை நாமத்தை இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும். எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அது குலதெய்வமாக இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த இறை நாமத்தை இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாவே இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல வாக்கில் குரு இருக்காரு. வாக்கில் குரு இருந்தாவே தெய்வீகமான வார்த்தைகளை அவங்க சொல்கிறதும், ஏதாவது மந்திரங்களை தெய்வீகமான பாடல்களை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. குரு அப்படின்னாவே நம்ம பிரம்மாவை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கூடுதலாக ஒரு தகவல் இங்கே சொல்லணும்னா, இங்கே நாகப்பட்டினம் பக்கத்தில் ஒரு பிரம்மா கோவில் இருக்குது. அது காத்யாயினி அம்மன் பச்சைவாளி அம்மன் அருள் சக்தி பீடம் தான். ஆனால் அங்கே ஒரு 25,000 சதுரடி பரப்பளவில் பிரம்மதீர்த்த குளத்தில் பிரம்மா இருக்கார். பிரம்மாவினுடைய 4 முகங்களையும் நம்மளால தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது அங்கே உண்டு. அதனால இந்த பிரம்மாவை தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கும். தேங்க்யூ மேம். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த மிதுன ராசி நான் கேட்கும்போது. ரொம்ப நன்றி. மிதுன ராசிக்கு ஒரு நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் அவங்க ஒரு தெய்வத்தை சொன்னாங்க. இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. ஒரு வழிபாடு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அதை ஃபுல்லாக வீடியோ பார்த்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். வாக்கில் உங்களுக்கு கடவுள் இருக்கார், அதனால் வார்த்தைகள் ரொம்ப அழகாக உச்சரிப்பெல்லாம் கடவுளையே நிறைய பேசுங்க, கடவுளை பற்றி பேசுங்க, மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தாங்க இந்த மிதுன ராசி ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள்.